in the middle of the day. And he says, the sun is shining. The sun is shining. And he said this very deeply by thinking about the sun, and he see it's shining. But respected brothers, the reason I'm saying this, for introduction, what did he get by saying that the sun is shining? What did really he made or gain by this, the sun is? Allah. My brothers and sisters and elders, as Sheikh was giving this speech, something just crossed my mind, that in this dunya, as long as we are here, that's all the time that we have to send something forth that will benefit us in the grave and in the hereafter. That's a very short time. Allah subhanahu wa ta'ala, He says, Alladhi خلق الموت والحياة, that He created life and death for us to be tested, لنبلوكم أيكم أحسن عملا, to see who is the best in deeds. Alright? Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. As-salatu was-salamu ala Rasulullah, Anbiya wal Mursalin, amma ba'd. Take a few minutes in my own language. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் இந்த தர்லாக் மஸ்ஜிதுடைய பள்ளிவாசல் கட்டிட நிதிக்காக நாம் எல்லாம் இங்கே ஒரு குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே அந்த புகழ் அனைத்தும். இந்த நிகழ்ச்சியை நான் இந்த பள்ளிவாசலுக்காக என்னுடைய பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக வெளியூர் சென்ற போது இந்த தர்லாக் மஸ்ஜிதுக்கு தொழுகத்துக்காக போயிருந்தேன். அப்போ இந்த பெரியவங்களை, இமாமுங்களை சந்திக்கும் போது அவங்களுடைய உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதிலிருந்து நான் அவங்களுக்கு பேசணுன்னு இந்த விஷயத்தை சகோதரர் மரியாதைக்குரிய அபுகான்ட்ட வந்து ஷேர் பண்ணேன். இதை இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. அமான் பாய், இதை வந்து நம்ம ஒரு ஈவெண்ட்டாக, ஒரு ஃபண்ட் ரைஸாக எடுத்து நம்ம மக்களிட எல்லாத்துலையும் சொல்லி நம்ம இதை செஞ்சு கொடுப்போம். இது வந்து அல்லாஹ்க்காக செய்யக்கூடியது, ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிவாசல் என்பது, நான் இதை பற்றி பெரிய மார்க்க அறிஞருக்கு முன்னாடி நான் பெருசாக எதுவும் சொல்லது அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் படித்த, கேள்விப்பட்ட ஒரு அதீஸை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் இறந்தவுடன்